வெறும் பேச்சு மட்டுமே போதாது. செயலில் நம்ம இறங்கணும்னு சொன்னா சாதிக்க முடியும். நம்மால முடியுங்கிறது தான் நம்முடைய நோக்கமே. முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் தொடர்ந்து அடிக்கணும், அப்பதான் நடக்கும். கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு வாங்கி இருக்கணும்னு சொன்னால் நாம் பெற்றிருக்கிற அரசியல் அங்கீகாரம். சட்டமன்றத்திற்குள்ளே என்னை அனுப்பினீர்கள், நான் அங்கே பேசினேன். இல்லைன்னா நான் எப்படி பேச முடியும்? உங்களோட உட்காந்துக்கிட்டு நம்ம தளபதி மாதிரி இங்கிருந்து இங்கே தான் கோரிக்கை வச்சுட்டு இருக்க முடியும். வேறு வழி கிடையாது. இப்போ நாமக்கல்ல விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும் வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமை. அந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு நான் போனேன்னா நான் மேடையில் உட்கார மாட்டேன், கீழே விவசாயிகளோடு தான் உட்கார்ந்துருப்பேன். யூடியூப்பில் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. அங்கிருந்து விவசாயிகளுக்காக கலெக்டர்கிட்ட கேள்வி கேட்பேன். நான் போய் உட்கார்ந்து, ஏன்னா நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். பல விவசாயிகளுக்கு அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எழுதி கொண்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க, இதை கொஞ்சம் பேசுங்களா அப்படின்னு. ஸோ அந்த கோரிக்கைகளை இங்கிருந்து கேட்கறத விட அங்கிருந்து கேட்கறது ரொம்ப சுலபம். ஆனால் இப்படி நீங்கள் பெற்றுக் கொடுத்த அந்த அரசியல் அங்கீகாரம் தான். பண்ணை சாரா கடன் ஒரு கடன் இருந்தது. சித்தோட்லேருந்து அண்ணெல்லாம் ஒரு 158 பேர் எனக்கு பண்ணை சாரா கடனில் சொத்தெல்லாம் அடகு வச்சுட்டோம், பொண்ணு கல்யாணம் வந்துருச்சு, சொத்து விலை ஏறி போச்சு, ஆனால் இப்போ விற்க முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னார். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த 158 பேருக்காக நான் சட்டமன்றத்தில் பேசினேன். பண்ணைசாரா கடனுக்கு ஒரு தீர்வு வேண்டும், எனக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணைசாரா கடனுக்கு செட்டில்மெண்ட் வேண்டும் என்று கேட்டேன். முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரை அழைத்து பரிசீலிக்க சொன்னார். அந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரிய கருப்பன் அவர்கள் அங்கு சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஈஸ்வரன் இதை கேட்டார். அதற்கான தீர்வை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனால் ஈரோட்டில் இருக்கிற 158 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 3,14,000 பேருக்கு என்று சொன்னார். அப்ப அது நம்முடைய அரசியல் அங்கீகாரம். சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால் முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லுகிறது. முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரிடத்தில் சொல்லுகிறார். அது நடந்திருக்கிறது. பலமுறை நான் சட்டமன்றத்திலே பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்திற்காக பேசியிருக்கிறேன்.